பெண் காவலரிடம் நம்பர் கேட்ட சவுக்கு சங்கர் சரிங்களா. திடீரென்று நீதிமன்றத்திற்குள்ளே நுழைந்த பெண் காவலர் குற்றச்சாட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே இந்த நியூஸ் தான் எப்போனா உலகம் முழுக்க எல்லாம் பதிவு கிடக்குது. பெண் காவலருங்க குறித்து அவதூறாக வகையில் கருத்து தெரிவித்த யூடியூபர் சவுக்கு சங்கரை காவல்துறையினர்கள் சரிங்களா தேனியில் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் அவரை நேர்காணல் செய்த மற்றொரு யூடியூபர் பெலிக்ஸ் ஜெனரலுடன் டெல்லியில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கரை இன்று கோவை இருந்திலிருந்து திருச்சி சிறையில் ஆஜர்படுத்துவதற்காக பெண் காவலர்களோட பாதுகாப்போட வேண்டியில் அழைத்து வரப்பட்டனர். நீதிபதி முன்னாக சவுக்கு சங்கர் அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டனர். இந்த ஒரு விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் வழக்கு தொடருவதே தேவையில்லாத ஒன்று. அது போன்றுங்க ஒரு வழக்குக்கு பல்வேறு இடங்களில் நீதிமன்றத்தில் ஆஜராகி காவல்துறை விசாரிக்க எடுத்து கொண்டுகின்றனர். ஏற்கனவே நீதிமன்றத்தில் காவலில் இருக்கும்போது அவரோட கை எலும்பு முறிவு ஏற்பட்டு உள்ளது. மீண்டும் காவல்துறை விசாரணைக்கு எடுக்கும்போது அவர் கை எலும்பு முறிவு ஏற்பட்டது போல நாளைக்கு அவர் கால் எலும்பு முறியும் சூழல் ஏற்படும். ஒரு விவாகரத்தில் தாங்க பல்வேறு மாவட்டங்களில் வழக்கு போடுவதை தவிர்க்க வேண்டும் என சவுக்கு சங்கர் அவரோட தரப்பில் வக்கீல் வாதாடி உள்ளனர். அது போன்றங்க அரசு தரப்பில் காவல்துறை சார்பில் சரிங்களா விசாரணைக்கு எடுத்தால் மட்டுமே எதன் அடிப்படையில் அவர் பேசினார், அவரிடங்க என்ன முகாத்திரம் உள்ளது என்பது குறித்தான விவரங்கள் வெளியே கொண்டு வர முடியும் என வாதாடி உள்ளனர். மேலும் பெண் காவலர்கள் சரிங்களா நேம் பேச்சு இல்லாமல் அழைத்து வந்ததாகவும் வேண்டியில் அவரை அழைத்ததாகவும் சொல்லப்பட்ட புகாரில் அழைத்து வந்த காவலரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் தரப்பில் எப்படின்னா வாதாடி உள்ளனர், பேசி உள்ளனர். அப்போது தாங்க திடீர்னு சரிங்களா உள்ளே வந்த பெண் காவலர்கள் இப்போ கூட வேண்டியில் வரும்போது உங்களை அனைவரையும் மீடியாவில் கிழிக்கிறேன் என சவுக்கு சங்கரை மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டினார். மற்றொரு பெண் காவலருங்க தான் கல்யாணம் ஆகாத நபரை பணியில் இருக்கிறேன், நான் அவருடன் வேனில் பயணிக்கும் போது எனது பெயர் மற்றும் என் ஃபோன் நம்பர் கேட்டார், நான் வழங்கி இருந்தால் எனது பெயருக்கும் அவர் பெயருக்கும் எப்பனா ஏற்படுத்துவார் என குற்றம் சாட்டி உள்ளனர். இதனாலுங்க நீதிபதி முன்பு பரபரப்பான விவாதம் நடைபெற்றது. இரு தரப்புங்க வாதங்களுக்கு கேட்டிருந்த நீதிபதி வழக்கு விசாரணையை நாளை ஒத்து வைத்தனர். மேலும் திருச்சி மாவட்டம் லால்குடியில் உள்ள கிளை சிறைக்கு சவுக்கு சங்கரை அடைக்க உத்தரவிட்டனர். அதனைத் தொடர்ந்தாங்க சவுக்கு சங்கர் சிறைக்கு அடைக்கப்பட்ட நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு உள்ளனர். இந்த நிலையில் தாங்க சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் விட்டு காவல்துறையினர் அழைத்து வந்தபோது நீதிமன்ற வாசலில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்குமாறு மற்றும் செருப்புடன் சவுக்கு சங்கரை எதிர்த்து கோஷமிட்டு எப்படின்னா பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஆனாங்க இதில் நியூஸுங்களுங்க பல நியூஸுகள் நம்ம சவுக்கு சங்கரை பற்றி அப்டேட் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு என்ன தோணுது தெரியுமாங்க, இதோட சவுக்கு சங்கர் எல்லாமே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோவா எப்படின்னா ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுத்து அவருங்க ஆல்ரெடி எப்படின்னா இன்டர்வியூவில் பெண் காவலோட எப்படின்னா கொஞ்சம் அவதூறாக பேசியிருக்காப்புல. அதனாலங்க இதுக்கு மேலே மனசை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே அடியாக போட்டு தள்ள போகிறேன். அதே எனக்கு தோணுது சரிங்களா. மறந்துடாமல் உங்களுக்கு அடுத்து எனக்கு அம்மாவில் பின் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.